திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோட பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பாரத பிரதமர் ராமேஸ்வரத்துல பாம்பன் பாலத்தை திறந்தாரு. திறந்த அன்னைக்கே அது பழுதுல இருந்து அது தொங்கிட்டு இருந்தது, பழுதாகி. அதே போலதான் இந்த குஜராத்ல மோர்பி பாலம்னு ஒண்ணு திறந்தாங்க, தொங்கும் பாலம். அது உங்களுக்கு தெரியும். அந்த பாலம் திறந்த அன்னைக்கே அது ஒரு வாரத்துல புட்டுக்கிட்டு விழுந்து ஏறக்குறைய 120 பேர் இறந்துட்டாங்க. எதனால இந்த மாதிரி நடக்குது? பிஜேபி அரசு, அந்த மோடி அரசு கட்டுறது எல்லாம் அதே மாதிரிதான். அந்த உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோவில் கட்டினாங்க. ராமர் மேலேயே தண்ணி, மேல் கூரை பழுதாகி ராமர் மேலேயே தண்ணி ஊத்துனது, மழை பெஞ்சு தண்ணி ஊத்துனது. அந்த தண்ணியை அப்புறப்படுத்த கூட வழி இல்லாம இருந்தது. அப்படி ஒரு கட்டமைப்பு இருந்தது. இதெல்லாம் ஏன் இவங்க கட்டுறதுலாம் இப்படி இருக்கு? அதை குறித்து சொல்லுங்க. இவர்கள் எல்லாரும் வழி சொல்றவங்க, எல்லாரும் இப்படிதான் செய்யணும், அப்படிதான் போகணும்னு சொல்றவங்க. நாங்க சொல்ற மந்திரத்தை சொன்னாதான், நாங்கள் சொன்ன நாளை சொன்னாதான், இந்த கிழமை, அந்த தேதி, அந்த நிமிஷம், அப்பதான் எல்லாமே சரியா இருக்கும். பஞ்சாங்கம் பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும்னு கொஞ்சம் நெஞ்சம் அறிவியல் உலகத்துல எல்லாம் நல்ல விதமாக நடந்துகிட்டு போற நேரத்துல இந்த பாரதிய ஜனதா மட்டும் ஒரு 100-200 வருஷத்துக்கு முந்தி இருக்கிறத கொண்டாந்து மறுபடியும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம யாராவது எதிர்த்து பேசினா உடனே பெரியாரு சொல்லி கொடுத்தாரா, உங்களுக்கு திராவிட இயக்கம் உங்களுக்கு சொல்லிடுச்சான்னு கேட்பாங்க. நம்ம திராவிட இயக்கம், நம்ம ஐயா தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இங்க நம்முடைய தலைவர் முதல்வர் தளபதி எல்லோருமே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற பணிகள், இன்னைக்கு அவங்க கட்டி திறந்தது எல்லாமே இன்னைக்கு நல்லா இருக்கு, எத்தனையோ ஆண்டுகளா. ஆனா இந்த பழம்பஞ்சாங்க கூட்டம் திறக்கிறது பாம்பன் பாலத்துக்கு வரார். ரோமேஸ்வரன் அப்படியே ராமனும் அப்படியே பாடிக்கிட்டு வர்றார். பாடிக்கிட்டு வந்தவர் அப்ப கூட சுப்பிரமணிய சாமின்ற பிஜேபிக்காரர் ஒண்ணு கேட்டார். சுப்பிரமணிய சாமின்ற ஒரு பிஜேபி, அது ஒரு பழைய காவி. அந்த காவி என்ன தெரியுமா? 10 வருஷம் தன்னுடைய மனைவிக்காக ராமன் போர் செஞ்சு தன்னுடைய மனைவி சீதையை காப்பாற்றிக்கிட்டு வந்தார். ஆனா கல்யாணம் பண்ண ஒரு 6 மாசத்துக்குள்ள தன்னுடைய மனைவி யசோதா பெண்ணை நடுத்தருவில் விட்டுட்டு வந்தாரு மோடி. இந்த மோடியை வச்சுக்கிட்டு ராமன் கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போலாமா அப்படின்னு சுப்பிரமணிய சாமி ஒரு கேள்வியை கேட்டார். நம்ம கூட கேட்கல, அவர் கேட்டார். அதுக்கு எல்லாம் பாஞ்சானுங்க, கடிச்சானுங்க, எல்லாமோ பண்ணணும். ஆனா மோடி வந்தார், பாமன் பாலத்தை திறந்தது, தூக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்க மாட்டேங்குது, அவர் திரும்பி போயிட்டார். அப்போ அந்த 4 நட்சத்திரம், கிழமை, ஜோசியம், ஜாதகம் எல்லாம் என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாரும் கேட்பாங்க. ராமநவமி நாள் பார்த்து திறந்தாரு. ராமநவமினா சும்மா இல்லம்மா. ராமநவமி அன்னைக்கு பெரிய ஊர்வலம்லாம் எங்க உங்களுக்கு இன்னும் கூட சொன்னா, பாஜக ஆளுகின்ற உத்தரப்பிரதேசத்துல என்ன பண்ணானுங்க தெரியுமா? 2 சக்கர வாகன ஊர்வலத்துல RSS போய் அங்க இருக்கக்கூடிய சிக்கந்தராவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மசூதி, அந்த மசூதி கிட்ட போய் கல்லால் அடிச்சு, பச்சை கொடியை இறக்கி, காவி கொடியை ஏத்தி, ஒரே கலவரம், ஒரே மத பிரச்சனைகள். போலீஸ் 2 பேரையும் அடிச்சு விரட்டுது. அதான் ராமநவமி. அவனுங்க செய்யறது எல்லாமே கலவரமும் இந்த காட்சி இருக்குது. அந்த பாலமும் பிடிக்க, நீங்க கேட்ட மாதிரி குஜராத்ல மோர்பி, அந்த மோர்பி பாலம் தொங்கு பாலம். குழந்தைங்க, பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைங்க புதுப்பிக்கானுங்க. முதல்ல கட்டினது ஒண்ணு, அதுக்கப்புறம் புதுப்பிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி மோடி போய் திறந்தாரு. 3வது நாள் 2வது நாளே அது அறுத்து கீழே ஒரு 100கணக்கான பேர் குழந்தைங்கலாம் ஒரு செத்து போனாங்க. அதுவும் அப்ப அந்த கான்ட்ராக்டர் கோர்ட்ல சொன்னதை நான் சொல்றேன். கோர்ட்ல அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த கவர்மெண்ட் மக்களுடைய பிரச்சனை தாங்க முடியாம அவனை கொண்டு போய் நிறுத்துறாங்க ஒரு கேஸை போட்டு. அவன் கரெக்டா என்ன சொல்லணுமா, கடவுள் சித்தம். ஏன் அது அறுத்துக்குச்சுன்னா, கோர்ட் இருக்கு கடவுள் சித்தம் அப்படின்னா அவன் என்னென்னலாம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் கேஸ் இழுத்து அவன் விடுதலை ஆயிட்டான். மோர்பி பாலத்துடைய இது இவர்களுடைய ஆட்சி என்பது எவ்வளவு வேடிக்கையாகவும் எவ்வளவு அசிங்கமா. நீங்க கேட்டீங்க ராமர் கோயிலை கட்டினாரு, தண்ணி ஒழிச்சு. அப்பதான் இந்த சுப்பிரமணிய சாமி நான் சொன்னேன், இந்த டைலாக்லாம் அப்ப வந்தது, பிரச்சனைகள்லாம் நிறைய நடந்தது. அங்க ஊத்துற தண்ணி நீர் வெளியேற்றுவதற்கு கூட வழி வைக்காம கட்டினீங்க, 10,000 கோடி கலெக்ஷன் பண்ணி. நீங்க அதை மட்டும் பார்க்க கூடாது, அது அவங்களுடைய கட்டுமானம். அவன் பண்ணா அவனே வாரி கொட்டிக்கிறான். பார்லிமெண்ட் என்னாச்சு? புதிய பார்லிமெண்ட், அதை திறந்ததும் மோடி தான். 3 இருக்காங்கல்ல,
பிரசிடென்ட், அவங்க கைம்பெண். அதனால வந்தா தீட்டம், வந்தா அபசம், அதனால அவங்க மலைவாழம் எஸ்டிஎம், அதனால வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் இந்த சனாதனமா எப்படி சாவுது பாருங்க. சனாதன வர்ணாசிரமத்தினுடைய கொடுமை. அந்த அம்மா வரக்கூடாதுன்னு அந்த அம்மா செய்யக்கூடாதான், எதுவும் செய்தால் அபசகனம் ஆயிடும். இல்ல மறுபடியும் அந்த அம்மாவை கூப்பிட்டு கும்பிட வச்சாங்க. நீங்க முதல்ல செய்யக்கூடாது, முதல்ல நீங்க கால வைக்க கூடாது, முதல்ல உங்க பேச்சு வரக்கூடாது. நாங்க பாத்துக்குவோம், நாங்க எல்லா பூஜையும் பண்ணி எங்க மோடி உள்ள போனாரு. என்ன பண்ணாங்கன்னாக்கா அவங்க அந்த அம்மாவுக்கு மட்டும் தனியா ஒரு ராமரை வச்சு அந்த அம்மாவை அந்த இடத்துல பூஜை பண்ண வச்சாங்க. மோடி பண்ணன ராமர் அவரு தனியா இல்ல, தனி ராமர் இந்த ராமர்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், திறந்தது மோடி. ஆமா, பிரசிடென்ட் தான் திறக்கணும், ஆனா திறந்தது மோடி. அதை ஞாபகம் வச்சுங்க. மோடி திறந்து உள்ள போனாரு, அப்படியே தெரிச்சாரு, மழை பெஞ்சுது. மழை தண்ணி உள்ளேயும் ஓடிச்சு, மேலையும் ஒழிவிச்சு. அப்போ இவனுங்க எதை பார்க்கிறாங்கன்னா, ஜாதகம், சம்பிரதாயம், இது கடவுள் சித்தம், கடவுள் அது. எத்தனை பேருங்க செத்துட்டாங்க அந்த கும்பமேளாவில், எவ்வளவு கொடுமை நடந்து போச்சுங்கன்னா, அதெல்லாம் என்ன செய்தாங்க, தலைவிதின்ட்டு அந்த ஆளு தலைவிதின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்படிப்பட்ட மோசமான இந்த நபர்களுக்குள்ள நீங்க எதை எதிர்பார்க்க முடியும்? அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இவர்களுடைய நிர்வாகம், இவர்களுடைய ஆட்சி என்கின்ற பொழுது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இன்னும் எதிர்காலத்தில் இவர்களுக்கு இன்னும் ஏதாவது அதிகாரங்களோ மற்றவர்களோ வந்தா சுத்தமா ஒழிச்சே கட்டிடுவாங்க போடுறது. அந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் இப்ப செஞ்சுட்டு அது இன்னும் கூட கேட்டீங்கன்னா கும்பமேளா அதுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களுடைய பணியில நீங்க கவனிக்கணும். இவர்களுடைய காட்சியில இப்ப அமித்ஷா இருக்கார், நரேந்திர மோடியோடைய நெருங்கிய நண்பர். இவங்கெல்லாம் கால் சீட்டை போட்டுக்கிட்டு பைக்ல ஏறிக்கிட்டு RSS கொடியை ஏற்றிக்கிட்டு கையில தடியெல்லாம் எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் அடிக்கிறவங்க இந்த நபர்கள். அதே மாதிரி அயோத்தி கோயில் இருந்தாங்க, அங்கேயும் போய் எல்லாரையும் உடைச்சதுல முன்னால போய் 2 பேரும் போனவங்க தான். இந்த அமித்ஷா மேல இந்த கூத்தரா ரயில் ஒண்ணு, நீங்க வந்தே மாதரன் ஒரு ரயில் விடுறாங்கல்ல, இப்ப வந்தே மாதரன் ரயில் முதல்ல ஆரம்பிச்சானுங்க. ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கும் போது மாடு முட்டி முன்னால இருந்து இன்ஜின் உடைஞ்சிருச்சு. மாடு முட்டி இன்ஜின் உடையுது. அப்ப என்ன அர்த்தம்? நிர்வாகம் சரியில்லை, வேலைகளை சரியாக வாங்கல, நல்ல இன்ஜினியர்ஸும் நல்ல இவங்களும் உண்மையான சேர்க்கப்படல. இவர்கள் எல்லாத்திலுமே பஜனை பாடிட்டு கட்டடம் கட்டினாங்க. இப்ப நேற்றுக்கு முன்தினம் பீகார்ல தண்ணி எப்படி போனா வாட்டம் வரும் என்று சொல்லி அந்த மாதிரி விஞ்ஞான ரீதியா சயின்டிபிக் பிரகாரம் ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டினாக்கா அந்த வாட்டம் பார்த்து வைப்பாங்க. இவங்க வாஸ்து பார்த்து வைப்பாங்க. அப்படி வாஸ்து பார்த்து இப்ப இன்னொன்னு பாருமா, இப்ப பீகார்ல நேற்றைக்கு முன்தினம் ஷெரீப் என்ற பகுதியில ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல 40 லட்சம் ரூபாயில பாரதிய ஜனதா ஆட்சி 40 லட்சம் ரூபாயில மணிகுண்டு ஒண்ணு திறக்கிறாங்க. 40 லட்சத்தில் கட்டி திறந்தா 2வது நாள் டைம் ஓடல, நின்று போச்சு. 3வது நாள் ஒரு பக்கம் சாஞ்சிருச்சு. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாமே ஏமாற்று, பொய், பித்தலாட்டம். இவர்களை போன்றவர்கள் தமிழ்நாடு போன்ற இந்த மேன்மையான இந்த உயர்ந்த மாநிலங்கள்லாம் உள்ள அதிகாரத்தை பிடிக்கணும் அலையறதுக்கு நம்ம மக்கள் ஒவ்வொருத்தரும் விழிப்போட இருக்கிறாங்க. இவனுங்களை எந்த ரூட்லயும் எந்த வகையிலும் நம்ம சேர்த்து கொள்ளவே முடியாது என்கின்ற அடிப்படையில நாம இருந்து பார்க்கிறோம். அதனாலதான் இப்ப இந்த RSS ரவியை வச்சுக்கிட்டு இவங்க பண்ண வேலை, ரவி கவர்னரை வச்சுக்கிட்டு இவங்க பண்ண வேலை, அந்த கவர்னர் மாளிகையை சுத்தி மந்திரம் ஜெயிச்சாரு. மந்திரம் பாடுறாங்க, மந்திரம் பாடி எல்லாம் பாடி இது உள்ள அது வர முடியாது, அது இது வர முடியாதுன்னா பக்கத்திலே ஒரு மர்டர் ஒண்ணு பண்ணுது நம்ம கவர்னர் மாளிகை பக்கத்திலேயே. இந்த RSS பிறகு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில நீங்க அவர்களுக்கு பேரிடியாக நீதியெல்லாம் நம்முடைய முதல்வர் அவர்கள், தலைவர் அவர்கள் இன்னைக்கு சொன்னாருன்னு இல்லை, 1922 டெல்லிக்கு போயிருக்காரு சிஎம்மா. டெல்லிக்கு போயிருக்கும் போது ரிப்போர்ட்டர் PTI ரிப்போர்ட்டர் செய்தி நிறுவனத்துல நம்ம தளபதி பேட்டி எடுத்தாங்க. அன்னைக்கு சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மாநிலத்திற்கு கவர்னர் தேவையில்லை என்ற எங்கள் நிலையில் எந்தவித மாற்றமும் இல்லை, அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எப்ப சொல்றாரு? 22 டெல்லியில. இன்னைக்கு அந்த கவர்னருக்கான அதிகாரம் என்பதெல்லாம் கிடையாது. நீ ஒரு சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி ஆபீசர் போல நீ இருக்கலாம், கவர்னர் சொல்றதை கேட்கலாம், சந்தேகம் இருந்தா கேளு, கிளியர் பண்ணு.
உனக்கு ஆலோசனை சொல்லலாம், நீ பார்க்கலாம். அதுக்கு மேல நீ கிடையாது. 8 கோடி பேருடைய அரசாங்கத்தை எவனோ ஒருத்தர் நியமிக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து எல்லாத்தையும் பண்ண முடியாதுன்னு அடிச்சு நொறுக்கிட்டார். இன்னைக்கு தலைவர் சொன்னாரு தளபதி, இன்னைக்கு அது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. அதுக்கு கூட இவர்கள் எல்லா வகையிலும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கு படையல் பண்ணானுங்க, அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி பார்த்தானுங்க. எதுவுமே நடக்கல. இதெல்லாம் எதுக்காக சொன்னா, உண்மைன்னு ஒண்ணு இருக்கு, நியாயம் ஒண்ணு இருக்கு. இதில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள்ல நிர்வாக ரீதியாக பார்க்கணும். ஒரு பாலம் கட்டுனா நிர்வாகம் பார்க்கறது இல்ல, அது உடைஞ்சு விழுது. இன்னொரு மணிகுண்டு கட்டணும், அது ஒரு பக்கம் சாஞ்சி இடிஞ்சு விழுது. பார்லிமெண்ட் கட்டணும் ஒழுகுது. ராமர் கோயில் ராமர் சிலை மேலேயே தண்ணி ஊத்துது. இப்படி எல்லா இடங்களிலும் அவர்களால் செய்யப்பட்ட கட்டுமானங்கள் அழியுது. அதனால இப்படிப்பட்ட கொடுமைக்காரர்களை இவர்களால் ஒரு 2 விஷயம், தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது போல அறிவுபூர்வமாக செயல்படணும் அரசாங்கத்தில். இந்த மாதிரியான இந்த மந்திர தந்திர எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஐயா சொன்னது இன்னைக்கு உண்மையாகும். அது உறுதியாக உண்மை. கோத்ரா ரயில் இதுல அது மட்டும் சொல்ற, அதை இது பண்ண அந்த இடத்துல கோத்ரா ரயில் முன்னால ஷராபுதீன் ஷேக் அப்படின்ற என்கவுண்டர் போலி என்கவுண்டர். அப்ப என்ன பண்ணாங்க, ஜட்ஜு வந்து லோயா, ஜட்ஜ் நீதியரசர் லோயா, அவர் என்ன பண்ணாரு, இது போலி என்கவுண்டர் ஒண்ணு விசாரணை பண்ணி, அப்ப இருந்ததுல அமித்ஷா மேல டவுட் பட்டு அமித்ஷாவை இழுத்து ஒரு இது ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவரை மாற்றினார்கள். மாத்திட்டு இன்னொருத்தர் போட்டானுங்க. மாற்றப்பட்ட அவரு 2 நாள்ல மர்மமான முறையில் மரணம் அடைந்தார். சாகடிச்சது இந்த கூட்டம் தான். அதுக்காக சொல்றோம் எவ்வளவு மோசடி கட்டுமானத்துல மட்டுமல்ல, நீதித்துறையிலையும் இப்படி பண்ணிருக்கானுங்க. இவர்கள் இன்னொருத்தரை போட்டானுங்க, அவர் எல்லாத்தையும் விடுதலை பண்ணாரு. ஒண்ணு இல்லைன்னு ஒண்ணு அவர் கவர்னர் ஆகிட்டானுங்க. சதாசிவம் தமிழ்நாட்டுல கவர்னர் ஆக்கினானுங்க. லோயாவை வந்து சாகடிச்சாங்க. இப்படி எந்த வகையிலையும் சமூக நீதியாக இருந்தாலும், நேர்மையான நடவடிக்கையாக இருந்தாலும், நீதியாக இருந்தாலும் இவர்களுக்கு சம்பந்தம்லாம் ஒழிச்சிட்டு அதுதான் அவைகள் நிரூபிக்கிறது. அதை தான் எடுத்து மக்களுக்கு சொல்றதுக்காக தான் எடுத்து சொல்றேன். சரிங்க, சரிங்க. நன்றிங்க. நன்றி, வணக்கம்.